எங்களை எல்லாம் வளர்த்து ஆளாக்கி மறைந்தும் மறையாமல் இன்றைக்கு மட்டுமல்ல இந்த தமிழ் கூறும் நல்லுலகம் இந்த உலகம் இருக்கின்ற வகையில் பேரறிஞர் அண்ணா அவருடைய அந்த புகழ் என்பது நிலைத்து நிற்கும். காரணம், பேரறிஞர் அண்ணா அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஏழை எளிய நடுத்தர மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் அவருடைய இந்த வாழ்வின் முன்னேற்றத்திற்காக தம்மை முழுமையான அளவிற்கு அர்ப்பணித்து கொண்டு சிறப்பான முறையில் எழுச்சியான ஒரு தமிழகத்தை, அதுவும் ஒரு தாழ்ந்து கிடந்த தமிழகத்தை, வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது. எனவே தெற்குன்னு சொல்லும்போது தமிழ்நாடு ஒரு தலைநிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக 1967களில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதற்கு முன்பு இருந்த இந்த காங்கிரஸ் அரசாங்கத்தை அன்றைக்கு வீழ்த்தி ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஆட்சியை அன்றைக்கு பேரறிஞர் அண்ணாவுடைய தலைமையிலே அன்றைக்கு அமைந்தது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையில் அமைந்த அந்த நல்லாட்சி நிறைய நல்வாழ்வு திட்டங்கள், அவருடைய சிந்தனையே பார்த்திங்கன்னா ஒரு மாநிலத்துடைய அந்த ஒரு அதிகாரங்கள் முழுமையான அளவிற்கு மாநிலத்துக்கே இருக்க வேண்டும், அது மத்தியிலே குவியக்கூடாது என்ற வகையிலே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மாநிலத்துடைய உரிமைக்காக குரல் கொடுத்தவர்கள். ஆனால் பேரறிஞர் அண்ணா அவருடைய வழியிலே நாங்கள் எல்லாம் வந்தோம் என்று சொல்லிக்கொண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் மாநிலத்துடைய உரிமைகளை முழுமையான அளவுக்கு தாரை வார்த்து அதன் மூலம் பேரறிஞர் அண்ணாவுடைய அந்த கொள்கைகளை குழி தோண்டி புதைத்து, பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய அந்த லட்சியங்கள் எல்லாம் குழி தோண்டி புதைத்து, அண்ணா அவர்களுடைய அந்த கொள்கைகளுக்கு நேர்மாறாக ஆட்சி நடத்தி இன்றைக்கு எவ்வளோ காலம் ஆட்சியில் இருந்து கூட மாநிலத்துடைய உரிமையை ஆளும் இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு அதை பேணி காக்காமல் அந்த தாரை வார்த்து அதன் அடிப்படையில் மாநில உரிமைகள் எல்லாம் இன்றைய திமுக விட்டு கொடுத்து அந்த அடிப்படையிலே ஒரு பெருத்த துரோகம் தமிழகத்தை செய்தது. எனவே அண்ணாவின் பெயரை சொல்வதற்கு, அண்ணாவுடைய பெயரை சொல்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை. ஆனால் பேரறிஞர் அண்ணாவுடைய அந்த திருவுருவத்தை, அவருடைய அழகிய முகத்தை கொடியிலே பதித்து அதன் மூலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயர் சுட்டி அண்ணா வழியிலே ஆட்சி செய்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். பேரறிஞர் அண்ணா வழியில் ஆட்சி செய்தவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். பேரறிஞர் அண்ணா வழியில் ஆட்சி செய்தவர் நம்முடைய மாண்புமிகு கழக பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள். எனவே தான் நம்முடைய பேரறிஞர் அண்ணாவுடைய 55ஆம் ஆண்டு நினைவு நாளை இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நம்முடைய மாண்புமிகு கழக பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையில் இன்றைக்கு கழக தோழர்கள் ஒன்று கூடி இன்றைக்கு பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு நினைவஞ்சலி இன்றைக்கு செலுத்தியிருக்கின்றோம். கூட்டணி இது எலெக்ஷன் மந்த் இல்லையா, எலெக்ஷன் இயர்னு கூட சொல்ல முடியாது, எலெக்ஷன் மந்த்து. அதாவது ஒரு மாதம் 2 மாதம், ஒரு மாதம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், எப்போ அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க. எலெக்ஷன் மந்த் என்ற போது இப்போ நாங்கள் ஏற்கனவே எல்லா பணியும் ஆரம்பிச்சிட்டோம். அதை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கழகத்துடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் பூத்து கமிட்டி, அதே போல் மகளிர் குழு, இளம்பெண்கள் பாசறை, அதே போன்று பிரச்சார குழு, அதே போன்று தொகுதி தேர்தல் அறிக்கை குழு, இடஒதுக்கீடு குழு, இடஒதுக்கீடு பங்கீட்டு குழு, இந்த மாதிரி எல்லா குழுக்கள் அமைச்சு அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. அதனால் கண்டிப்பாக அப்ராப்ரியேட் டைம்ன்றது பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதம் இல்லையா, உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதனால் எங்கள் தலைமையில் யாரெல்லாம் எங்கள் கூட்டணி எங்கள் தலைமை ஏற்றுட்டு வராங்களோ அவங்கள கூட்டணியில் இருக்கிறது குறித்து பொதுச்செயலாளர் முறையாக அறிவிப்பார். திமுக தங்களுடைய கூட்டணி கட்சிகளோட தொகுதி பங்கீடு லெவலுக்கு போயிட்டாங்க, இடங்கள் முடிவு செய்கிற அளவுக்கு போயிட்டாங்க. அதிமுக அதில் பின்னடைவு சந்திச்சிருக்குதா, இல்லை உங்களோட கூட்டணிக்கு புதிய கட்சிகளை வரவேற்கிற நிலையில் இருக்கு? இல்லை, இப்போது இது நல்ல அருமையான கேள்வி நீங்கள் கேட்டீங்க. ஏன் திமுக முன்னாடி போகுதுன்னா, இப்போது அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை, அந்த கூட்டணி எது செய்யுதுன்னா, யாரும் அவங்கள விட்டு போயிடக்கூடாது. இப்போது யாரும் அவங்கள விட்டு போயிடக்கூடாது. அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, சீக்கிரம் வாங்க உட்காருங்க, நம்ம பேசி முடிச்சுக்கலாம், உங்களுக்கு இத்தனை சீட்டு இத்தனை இடம் சொல்லிட்டு முடிக்கிறாங்க. அது பயம், அதாவது எங்ககிட்ட வந்துடுவான்ட்டுன்னு. அதனால் இவர் என்ன தான் பண்ணாலும் சரி, வரவங்க வரதான் போகிறாங்க, அது வேறு விஷயம். அதனால் அது முறைப்படி எங்கள் தலைமையில் ஏற்றுக்கொள்கின்ற கூட்டணிக்கு கண்டிப்பாக எந்தெந்த கட்சிகள் இருக்கின்றத முறைப்படி பூச்சா அறிவிப்பார். அதனால் அவங்க முன்னாடி எல்லாம் பண்ணுறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது போதில்லை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் அவ்வளோ கடுமையான அதிருப்தி, சட்ட ஒழுங்குலேருந்து, விலைவாசியிலேருந்து, சொத்து வரியிலேருந்து, வீட்டு வரியிலேருந்து, மின்சார கட்டண உயர்வுலேருந்து, அதே போல் எல்லா தலித்து சமுதாயத்துக்கு மிகுந்த கொடுமைகள், இப்படி எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்க்குறாங்க நீங்கள் மக்கள் இன்றைக்கி. அதில் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அதிமுகவுக்கு வாக்களிப்பதன் மூலம் தான் இவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை. யாருக்கு? திமுகவுக்கு ஒரு எச்சரிக்கை.
இனியாவது அவங்க திருந்த போகிறது இல்லை. எப்படியும் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா 2026 நாங்கள் தான் வரப்போகிறோம், அது வேறு விஷயம். அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கி ஊழலும் வந்து ஒரு கரை புரண்டு ஓடி இன்றைக்கி வந்து எங்கு எதிர் ஊழல் கீழேருந்து உள்ளாட்சியிலேருந்து மேலே வரையில் இன்றைக்கி வந்து ஊழல் இன்றைக்கி செய்து அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து மக்கள் வந்து வெறுக்கத்தக்க ஒரு ஆட்சி, ஒரு அன்பாப்புலர் கவர்மெண்ட் அப்படின்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகம், அந்த விடியாத அரசு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் வந்து குழுக்கள் போட்டு முன்னாடி போய் சீட்டை பகிர்ந்தாலும் சரி, தேர்தலில் ஒருபோதும் அவங்க ஜெயிக்க போகிறது கிடையாது. இல்லை, அதெல்லாம் வந்து உங்ககிட்ட சொல்லும் போதெல்லாம் ஒரு அரசியல் கட்சியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கூட எல்லோரும் தான் பேசுவாங்க. யார் யார் பேசுகிறா நாங்கள் சொல்ல முடியாது. இப்போ இது அது இப்போ ஏங்க செய்தி 1000 போடுவாங்க, பேப்பர் வைக்கணும், ஊடகங்கள் பார்க்கணுன்றதுக்காக பரபரப்பாக போடுவாங்க. அதே போல் வந்து இது ஊடகங்களில் வந்து செய்திகள் வந்து பரபரப்பாக வந்து வரும். அதெல்லாம் உண்மை இல்லை. அதெல்லாம் வந்து எப்படி இருந்தாலும் சரி, அதாவது ஒரு இயர்ஸ் கணக்கில் இல்லை, ஒரு மந்த்ஸ் கணக்கில் இல்லை, இன்னும் 1 மாதம் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். அது வரல பார்த்தீங்கன்னா அதில் எந்தெந்த கட்சி எங்களோட கூட்டணியில் இருக்கிறத கண்டிப்பாக வந்து எங்கள் கட்சி தான் புதுசாக சொல்லுவாங்க. இல்லை, அதெல்லாம் வந்து சஸ்பென்ஸுங்க. இப்போ உங்களுக்கு வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை, புரியுது? அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு ஆர்வத்தில் கேட்குறீங்க. நீங்கள் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் மினிட்ல எதுவானால் நடக்கலாம், புரியுதுங்களா? அப்படி தானே கடந்த காலத்தில் எவ்வளோ எலெக்ஷன் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் ஒரு 3 நாள் 4 நாள் முன்னாடி கூட எல்லாம் வந்து அணி மாறுற அந்த நடைமுறையெல்லாம் வந்து தமிழக அரசியல் வரலாற்று நடந்து தானே இருக்குது. அதனால் எல்லாமே சாத்தியக்கூறுகள் உண்டு. அதாவது லெட்ஸ் வெயிட் அண்ட் see. என்னங்க இது வந்து இது தேஞ்சு போன ரெக்கார்டு, தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி அதே கேள்வி கேட்டிருக்கீங்க. அதனால் இனி அந்த கேள்விக்கே இடம் இல்லை, கேள்வியும் எழாது. அதனால் வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு, அவ்வளோதான். யார் விமர்சனம் பண்ணுறதில்ல? சும்மா இங்கே விமர்சனம் பண்ணிட்டு அங்கே போய் பல்லுக்கு தூக்கிட்டு வராங்க இங்கே, புரியுதுங்களா? அந்த மாதிரி வந்து நாங்கள் கிடையாது. எங்களை பொறுத்தவரை தோழமையோடு இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிரின்ற கண்ணோட்டத்தோடு தான் நிச்சயமாக பார்ப்போம். அதனால் அதுக்கு உண்டான விமர்சனங்கள் வந்து கண்டிப்பாக வரும். ஓகேவா? ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கோம், கண்டிப்பாக வரும். ஓகே.